ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்னைக்கு நம்ம 6 மாத குழந்தைக்கு ரொம்ப சுவையான அதே சமயம் ரொம்ப ஆரோக்கியமான பியர் பியூரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு ஒரு பேரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு இதோட தோலை நீக்கிடுங்க. பாருங்க, இந்த மாதிரி தோல் எடுத்ததும் இதோட காம்பை கட் பண்ணிட்டு பேரிக்காயை 2ஆக கட் பண்ணிடுங்க. இதில் விட்டமின் சியும் நார்ச்சத்தும் நிறையா இருக்கு. அதனால குழந்தைக்கு ஈஸியாக ஜீரணமாகும். நடுவில் இருக்க விதையும் அந்த விதையொட்டி இருக்கிற பகுதியும் நீக்கிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி ஸ்டீமருக்கு மாற்றிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருங்க. தண்ணி கொதித்ததும் இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பேரிக்காயை வச்சிடலாம். ஒரு மூடி போட்டு மிதமான சூட்டில் 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இப்போது 10 நிமிஷம் ஆச்சு. பேரிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு ஃபோர்க் இல்லைன்னா கத்தி வச்சு குத்தி பாருங்கள். ஈஸியாக உள்ளே போச்சுன்னா பேரிக்காய் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், பேரிக்காய் சூப்பராக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேரிக்காவை நல்லா ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்த்துறாதீங்க, தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கூழ் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். நம்மளோட சுவையான ஆரோக்கியமான பியர் பியூரி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான்.